Good morning, students. Conventional energy. Conventional means we couldn't regain it again and again. Regain means when depleted. In the sources அப்படின்றது இந்த ரிசோர்ஸ்ன்றது it should be depleted அழிஞ்சிரும். So we should use it limited. We should conserve this one. First of all, we are going to see the thermal power. Thermal power. Thermal power is generated using fossil fuels like fossil fuel means already I told you. எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி பூமிக்கடியில் மரங்களோ செடிகள் கொடிகள் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து பூமிக்கடியில் புதையுண்டு போய் அதோடைய அந்த ஃபியூவல்ஸை தான் நம்ம வந்து என்னவா யூஸ் பண்ணுறோம், கோலம். அந்த ஃபியூவல்ஸில் வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகி பாறைகளுக்கு இடையில் இருக்கிற அதெல்லாம் தான் வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம், க்ரூட் ஆயில் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். கோல், டீசல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸாம். நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் என்டிபிசி என்னன்னு சொல்லுவோம், நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் என்டிபிசி வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1975. எப்போ இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1975. அட் ப்ரெசன்ட் என்டிபிசி ஹேஸ் 13 coal based super thermal power projects and 7 gas or liquid fuel based combined cycle projects in the states of Assam, Bihar, Jharkhand, Chhattisgarh, Mizoram and West Bengal. That is NTPC அப்படின்னு சொன்னோம்னா நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் முதல்ல இதை 1975 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அட் ப்ரெசன்ட் 13 இருக்குது நம்மக்கிட்ட. 13 கோல் பேஸ்டம், கோல்லேருந்து யூஸ் பண்ணுற தெர்மல் பவர் ரெண்டுலேருந்து எடுக்கலாம். ஒன் இஸ் கோல், அனதர் ஒன் இஸ் ஃப்ரம் கேஸ் ஆர் லிக்விட் ஃபியூயல்லேருந்து எடுக்கிறது. ஸோ 13 வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, கோலை பேஸ் பண்ணியிருக்கு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸும். அண்டு 7 வந்து கேஸ் ஆர் லிக்விட் ஃபியூயல், கேஸில் இருந்தோம், நேச்சுரல் கேஸில் இருந்தோம் இல்லை லிக்விட் ஃபியூயலில் இருந்தோம் நம்ம தெர்மல் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மாற்றி. முக்கியமாக எந்தெந்த மாநிலங்களில் ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னா அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் அண்ட் வெஸ்ட் பெங்காலம். எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி அண்ட் எண்ணூர், சென்னை. சென்னைக்கு அடுத்த துறைமுகமாக அது டெவலப் ஆகிட்டுருக்கு போர்ட்டாம். ஸோ எண்ணூர் வந்து சென்னை நியர்பையில் இருக்குது. are the important thermal power stations in Tamil Nadu. ஸ்டேட்ஸில் பார்த்தோம் அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மிசோரம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாட்டில் மாத்திரம் எங்கெங்கே இருக்குது, நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி அண்ட் எண்ணூரம். நியூக்ளியர் பவர் சோர்ஸ் நியூக்ளியர் பவர். The energy released during the nuclear fusion or fission is used to generate electricity. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதுவும் பூமிக்குள்ளேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான். நம்ம மினரல்ஸில் பார்த்தோம், மினரல்ஸில் ஃபெர்ரஸின், நான் ஃபெர்ரஸின்னு பார்த்தோம், மெட்டாலிக், நான் மெட்டாலிக்னு பார்த்தோம். அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அந்த மினரல்ஸும் பூமியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான். அதை என்னென்னு சொல்லுவோம்னா யுரேனியம், தோரியம், ரேடியம், டைட்டானியம், இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். அந்த எலிமெண்ட்ஸை ஒன்றோட ஒன்று ஃபியூஷன் சேர்க்குறப்ப, ஒன்று யுரேனியத்தையோ இல்லை வந்து என்ன தோரியத்தையோ ஒன்றோடு ஒன்று சேர்க்குறப்ப அதில் என்ன ஆகும், ரேஸ் எமிட் ஆகும். அந்த ஹீட்டில் ரேஸ் எமிட் ஆகும். அந்த ப்ரெஷர்லேருந்து அதிலேருந்து நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம், தெர்மல் பவர் நியூக்ளியர் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். த எனர்ஜி ரிலீஸ் டியூரிங் த நியூக்ளியர் ஃபிஷன் ஆர் ஃபியூஷன் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. நியூக்ளியர் எனர்ஜி இஸ் ஜென்ரேட்டட் மெயின்லி ஃப்ரம் த மினரல்ஸ் ஆஃப் யுரேனியம் அண்ட் தோரியம். இது ரெண்டு இதிலேருந்து தான் நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம், நியூக்ளியர் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இட்ஸ் யூஸ்டு ஃபார் காமன் பர்பஸஸ், எலக்ட்ரிசிட்டியாக உற்பத்தி பண்ணுறோம். என்னென்ன இதுன்னு சொன்னேன் நான், யுரேனியம் அண்ட் தோரியம், தீஸ் ஆர் ஆல் த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். த ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் செட் அப் அட் தாராப்பூர் நியர் மும்பை இன் 1969. முதல்ல தாராப்பூரில் தான் இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படின்றத நம்ம இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். லேட்டர் அட்டாமிக் ரியாக்டர்ஸ் வர் இன்ஸ்டால்டு. அடுத்து அட்டாமிக் பவர் அப்படின்றது இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், எவ்வளோ மெகாவாட் அவங்க எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றது. Later atomic power reactors is installed in Rawat Bata in 335 megawatt. அங்கே ராவட் பட்டாவில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க, 335 megawatt நியர் கோட்டா இன் ராஜஸ்தான்.
எங்கே இருக்குது, நியர் கோட்டா. அடுத்தது ராஜஸ்தானில் கோட்டா, 100 மெகாவாட். கல்பாக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, 440 மெகாவாட். அண்ட் கூடங்குளம், இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க, 2000 மெகாவாட் இன் தமிழ்நாடு. அண்ட் நரோரா 235 மெகாவாட் இன் உத்தரப்பிரதேஷ். அண்ட் கெய்கா இன் 235 மெகாவாட் இன் கர்நாடகா. அண்ட் கக்ரபாரா 235 மெகாவாட் இன் குஜராத். ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இருக்குது. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் தான் 2000 மெகாவாட் உற்பத்தி பண்ணுற அணுமின் நிலையம் நம்மக்கிட்ட இருக்குது, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடா, NPCIL அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், NPCIL இஸ் அன் இந்தியன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இது இதுவும் அரசாங்கத்துறை, பொதுத்துறை சேர்ந்தது தான். இந்தியன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பேஸ்ட் இன் மும்பை, மகாராஷ்டிரா. எங்கே பேஸ் பண்ணியிருக்கு, முக்கியமாக எங்கே இருக்குது, மும்பை இன் மகாராஷ்டிரா. இட் இஸ் wholly owned by கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, இந்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஜென்ரேஷன் ஆஃப் நியூக்ளியர் பவர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. முக்கியமாக இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், நியூக்ளியர் பவர். எஸ்பெஷலி we produce electricity with the help of this nuclear power. For the peaceful purpose only we produce it. Nuclear power, atomic power அப்படின்னோன்னா don't think about the weapons, nuclear weapons or atomic weapons உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றது இல்லை. With the help of this uranium and thorium we produced electricity. Then renewable energy resources. இது வரைக்கும் நம்ம பார்த்தது நான் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். இது யூஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகிடும், இது டிப்ளீட் ஆகிடும், குறைஞ்சிட்டு போயிடும், அழிய ஆரம்பிச்சு குறைய நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். பட் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் இது நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். First one is hydro power. Hydro electric power means the energy produced from water. வாட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஹைட்ரோ பவர்னு சொல்கிறோம். பவர் ஜென்ரேட்டட் ஃப்ரம் வாட்டர் இஸ் டெர்ம்ட் அஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. வாட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது என்ன ப்ராசஸ் அப்படின்னம்னா, வாட்டர் ஹை இதிலேருந்து வாட்டர் ஃபால் ஆகும். அந்த விழற அந்த இடத்துல டர்பைன்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. டர்பைன்ஸ் அப்படின்னா ஃபேன் மாதிரி ஸ்ட்ரக்சர். அந்த டர்பைன்ஸை ஜென்ரேட்டரோட சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த வாட்டர் அதில் விழறப்ப அந்த டர்பைன்ஸ் மூவ் ஆக என்ன ஆகும், அது ஜென்ரேட்டர்லேருந்து என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் பேசிக் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. என்ன சொல்லுவோம், டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அக்ராஸ் த டேம்ஸ் வி ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஆல்சோ. பவர் ஜென்ரேட்டட் ஃப்ரம் வாட்டர் இஸ் டெர்ம்ட் அஸ் hydroelectricity. Hydropower is energy harnessed. Energy means அதிலிருந்து நம்ம ஹைட்ரோ பவர்லேருந்து எனர்ஜியை என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணி பயன்படுத்துகிறோம். ஹார்னஸ்ட் ஃப்ரம் ரன்னிங் வாட்டராக போயின்னு இருக்க அந்த வாட்டரை ஸ்டாப் பண்ணி அதை டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஹைட்ரோ பவர் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக் அண்ட் நான் பொல்யூட்டிங் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. இல்லையா, மோஸ்ட் எக்கனாமிக். இன்றைக்கி நம்மளுடைய தேவைகளுக்கு அதிகமாக இருக்கிறது யூஸ் பண்ணுறது ஒன்று மெயின் என்ன, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை எலக்ட்ரிசிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லா இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாலும் இதில் இன்னொரு பெரிய நம்மளுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் பொல்யூட்டிங் ரிசோர்ஸாக. இது மூலமாக நம்மளுக்கு எந்தவித பொல்யூஷனும் வராது. பட் தெர்மல் பவர்லாம் உற்பத்தி பண்ணுறப்ப அந்த நிலக்கரியெல்லாம் ஹீட் பண்ண அட்மாஸ்பியரில் என்ன அதிகமாகும், கார்பன் கண்டென்ட் அதிகமாகும். பட் இப்போ நம்ம பார்க்குறதுலலாம் என்ன கிடையாது, பொல்யூஷன் ஆகாத ஒரு பவர் அதுலேருந்து உற்பத்தி பண்ணலாம். இட் கான்ட்ரிபியூட்ஸ் நியர்லி 7% ஆஃப் குளோபல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ஸும். குளோபல் லெவலுக்கு தேவையான உலகத்துக்கு எல்லா இதுலேயுமே அந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் தேவையான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுலேருந்து அப்படின்னா, இந்த வாட்டர் ஹைட்ரோ பவர்லேருந்து 7% இதிலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க வேர்ல்டு கண்ட்ரீஸில். இந்த வேர்ல்டு கண்ட்ரீஸ்னால் வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணுறோன்றது இல்லை, வேர்ல்டு கண்ட்ரீஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் 7%. த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ரிலேட்டிவ்லி லோ. இது உற்பத்தி பண்ணுறது அப்படின்றது செலவு கம்மி, பட் அதை இன்ஸ்டால் பண்ணுறது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். மேக்கிங் இட் எ காம்படிட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி. அதாவது ரெனியூபிள் எனர்ஜியில் முக்கியமான ஒன்று காம்படிட்டிவ், நிறைய பண்ண முடியும். வாட்டர் சப்ளை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், வாட்டர் ஸ்டாக்னேட்
ஜென்ரேட் பண்ணி டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த பவரை உற்பத்தி பண்ண முடியும். இட் இஸ் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள் மோட் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் அஸ் அ குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் எய்தர் பி இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் வெரி குவிக்லி அடாப்டிங் த சேஞ்சிங் டிமாண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள்னால் மாற்றிக்க முடியும். அதிகமாக வேணும்னா அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக உற்பத்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சிங் டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை உற்பத்தி பண்ணிக்கலாம். த ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் டார்ஜிலிங் இன் 1897. 1897 பிஃபோர் இந்தியா காட் இண்டிபெண்ட் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் 1897. The National Hydroelectric Power Corporation is located in Faridabad, India. இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் இஸ் லொக்கேட்டட் இன் ஃபேரிடாபாட் இன் இந்தியா. Then solar energy, you know pretty well about the solar energy. Solar energy means we produce it from the rays of sun. Okay, solar power is conservation of sunlight into electricity. அதாவது என்ன பண்ணுறோம், சரி, not conservation. Solar energy is conversion of sunlight into electricity. கன்வர்ஷன் ஆஃப் சன்லைட்டாக சன்லைட்டை வந்து நம்ம என்னவா மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அதை வந்து எலக்ட்ரிசிட்டியாக. எய்தர் டைரெக்டாக சன்ரைஸை யூஸ் பண்ணிக்கிறோம். எந்த சிஸ்டம்லனா ஃபோட்டோவால்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பிவின்னு சொல்லி. ஆர் இன்டைரக்ட்லி யூஸிங் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர், இல்லையா இன்டைரக்டாக கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர் அப்படின்ற மெத்தட்லையும். ரெண்டு மெத்தடில் நம்ம இந்த சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் யூஸிங் ஃபோட்டோவால்டிக்கா, அடுத்து இன்னொன்று வந்து என்ன, இன்டைரக்ட்லி using concentrated solar power. Okay, concentrated solar power systems use lenses or mirrors. இதில் என்ன யூஸ் பண்ணுறோம், லென்சஸும் மிரரும். நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு லென்ஸ் ஒன்று வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் காட்டணும், ஒரு பேப்பரோ வச்சுட்டு நம்ம அந்த சன்ரைஸ் நல்லா ஹெவியாக இருக்கப்போ அந்த லென்ஸை வந்து நம்ம அப்படியே காமிச்சோம்னா ஒரு சர்டன் இதில் அந்த காட்டணும், அந்த பஞ்சோ இல்லை வந்து அந்த பேப்பரோ வந்து என்ன ஆகும், பேர்ன் ஆகும். அந்த மாதிரி நம்ம வந்து என்ன சிஸ்டத்தில் சொன்னோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோலார் பவர் சிஸ்டம் யூசஸ் சிஎஸ்பியில் எதை யூஸ் பண்ணுறோம், லென்சஸும் மிரரோ யூஸ் பண்ணுறோம். ட்ராக்கிங் சிஸ்டம் டு ஃபோக்கஸ் ஆன் அ லார்ஜ் ஏரியா ஆஃப் சன்லைட் இன்டு எ ஸ்மால் பீம்ஸ். நிறைய இடத்துலேருந்து கிடைக்கிற சன்லைட்டை ஸ்மால் பீமில் கொண்டு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோவோல்டிக் கன்வெர்ட் லைட் இன்டு எலக்ட்ரிக் கரண்ட்டாக. அடுத்து ஃபோட்டோவோல்டிக் என்ன பண்ணுறோம், டைரெக்டாக எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். யூஸிங் ஃபோட்டோவோல்டிக் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லி. ஃபோட்டோவோல்டிக் இஃபெக்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி மேல்நல்லாத்தூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மேலே அந்த ஃபோட்டோவோல்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இது பண்ணியிருப்பாங்க. அதில் சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதிலிருந்து தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். Solar Energy Corporation of India Limited is Government of India enterprise. Solar Energy Corporation of India Limited இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான், enterprise. Its headquarter is located at New Delhi. இதோட headquarters எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. The mass objectives of the solar thermal energy program being implemented by the Ministry of Non-Conventional Energy Source are market development, commercialization, utilization of heat energy requirement of different applications in domestic, institutional and industrial sectors. Mass objectives இதோட குறிக்கோள்கள். இந்த சோலார் எனர்ஜியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு சோலார் எனர்ஜின்னு சொல்கிறப்பவே என்ன நம்மளுக்கு மைண்டில் வரணும், இட்ஸ் அ ரெனியூபிள் ரிசோர்ஸாம். அதனால் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ், இதனால் நம்மளுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. பீயிங் இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸாம். ஏன்னா வாட்டர் பவர் இல்லை தெர்மல் பவர் அதெல்லாம் டிப்ளீட் ஆகிறதுனால நம்ம வந்து சோலார் எனர்ஜி இந்தியா மாதிரி சப்ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்க கண்ட்ரீஸ்க்கு வந்து சோலார் பவர் அப்படின்றது நிறையவே கிடைக்கும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சோலார் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். என்னென்ன காரணத்துக்காக அப்படின்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட், கமர்ஷியலைசேஷன், மார்க்கெட் வளர்ச்சிக்காகவும், கமர்ஷியலைசேஷன் வியாபார நிமித்தமாகவும், யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், வீட்டு தேவைகளுக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டஸ்ட்ரீஸு, இந்த தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சோலார் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோலார் பவர் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர் ஹீட்டர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். எங்கெங்கெல்லாம் சோலார் பவரை யூஸ் பண்ணுறோம், பெரிய ஷாப்பிங் மால்ஸோ இல்லை ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய லார்ஜ் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபிக்ஸடாகவே வாட்டர் ஹீட்டர்ஸை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வீடுங்கள்லாம் கூட சோலார் வாட்டர் ஹீட்டர் அப்படின்றதே இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா நோ நீட், அதை வந்து திரும்பவும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது பண்ண வேண்டியதில்லை. அப்படியே சோலார் பவர்லேயே வாட்டர் ஹீட் ஆகிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி சிஸ்டமை இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க.
water heaters, refrigerators, drying and street lighting, cooking, pumping, power generator, photovoltaic cells, saloon parts etc. saloon parts நம்ம முடி வெட்டுறதுக்கு போகிறோம் இல்லையா, அவங்க தேவையான பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சோலார் பவரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ் ஆர் த மேஜர் சோலார் பவர் ப்ரொடியூசர்ஸ். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நியர் டு ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்ஸ்லலாம் நிறைய சோலார் பவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் மத்திய பிரதேஷ் ஆர் த மேஜர்ஸ் ஆஃப் மேஜர் சோலார் பவர் ப்ரொடியூசர்ஸ். Next we are going to see wind energy. Wind energy is extracted from air flow using wind turbines. Wind energy எதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? It is extracted from air flow. காற்று வீசுது இல்லையா, அதிலிருந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா wind turbines அப்படின்னு சொல்லுவோம். டர்பைன்ஸ் அப்படின்னாலே ஃபேன் லைக் ஸ்ட்ரக்சர். இது பெரிய லாங் பில்லர் மாதிரி இருக்கும், ஹைட்டு பில்லர், அதில் ஃபேன் மாதிரி 3-4 ஃபேன் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். இட் இஸ் எ சீப்பம். இது இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது சீப்பம், செலவு கம்மி. அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அடுத்தது என்ன, பொல்யூஷன் கிடையாது. இது இயற்கையாகவே கிடைக்கிறது. விண்டுனால நம்மளுக்கு எந்த பொல்யூஷனும் கிடையாது. பொல்யூஷனை நீங்கள் நினைக்கிற மாதிரி காற்று அடிக்கிறப்ப மண்ணெல்லாம் சேர்ந்து வருது, அது பொல்யூஷன் இல்லையா மேடம்? அதெல்லாம் ஒன்றும் பெரிய பொல்யூஷன் இல்லை. அட்மாஸ்பியரில் கார்பன் கண்டென்ட் அதிகமாக தான் என்ன பொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ ஃப்ரீ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. Power from windmills are used for pumping water and to sail propel ships. இந்த windmill மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுற இதில் மெயினாக என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா பம்பிங் வாட்டர், பூமிக்கடியிலேருந்து வாட்டர் பம்ப் பண்ணுறதுக்கு விண்மில்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்து டு sail propel ஷிப்ஸு மூவ் பண்ணுறதுக்கு. ஷிப்ஸ் ஏற்கனவே முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்திலலாம் ஷிப்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கெலாம் இந்த பாய்மர கப்பல்கள் மாதிரி வச்சுருப்பாங்க. அதோடைய அந்த தடுப்பில் தான் அந்த ஷிப்ஸே மூவ் பண்ணி போகும். இப்போ அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த விண்மில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பவர் மூலமாக ஷிப்ஸு சேல் பண்ணி போகிறதுக்கு. விண்ட் பவர் இஸ் பிளென்டிஃபுல் இல்லையா, நிறைய விண்டு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைரக்ஷன்லேருந்து ஒவ்வொரு விண்டு, வெஸ்டர்லைஸு, ஈஸ்டர்லைஸ் அப்படின்லாம் விண்டு உண்டு. ட்ரேட் விண்ட்ஸு, வெஸ்டர்லைஸு, ஈஸ்டர்லைஸ்லாம் சொல்லுவோம். வெஸ்டர்ன் சைட்லேருந்து வீசுகிற விண்டு வெஸ்டர்லைஸு, ஈஸ்டர்ன் சைட்லேருந்து டைரக்ஷன்லேருந்து வர்றது ஈஸ்டர்லைஸு. ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவோம். ட்ரேட் விண்டுனா வியாபாரிகள் அந்த விண்டு வர்ற அந்த சீசனில் வியாபாரம் பண்ண போவாங்க. அப்போ அவங்க போகிறதுக்கு அந்த கண்ட்ரி ஷிப்ஸ் சேல் பண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விண்ட்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு ப்ரொடியூஸ் பிளென்டிஃபுல், நிறைய. ரெனியூபிள், இது நம்மளுக்கு விண்ட் அப்படின்றது கிடைக்காம இல்லை, கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரெனியூபிள், வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். க்ளீனாக, இதனால் பொல்யூஷன் கிடையாது. ப்ரொடியூஸ் நோ க்ரீன் ஹவுஸ் கேஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னா என்ன, இதிலேருந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்றது இது நோ க்ரீன் ஹவுஸ் கேஸ். இதில் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற அந்த ஒரு இது இல்லை. க்ரீன் ஹவுஸ் கேஸ்னாலே அதுதான் CO2. அது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஃபோட்டோசிந்தசிஸ். ஆனால் நம்மளுக்கு அது இருந்தால் என்ன ஆகும், அட்மாஸ்பியர் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அட்மாஸ்பியர் பொல்யூட் ஆகும். தீஸ் பிளான்ஸ் ஆக்குபை ஒன்லி அ லெஸ் ஸ்பேஸாக, கம்மியான இடம் இருந்தாலே போகிறோம். பிளான்ஸ் அப்படின்னா இங்கே செடி இல்லை. இந்த விண்மில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த ஒரு இதுவை என்னன்னு சொல்கிறோம், பிளான்ட்னு சொல்லுவோம். தமிழ்நாடு ஹேஸ் த லார்ஜஸ்ட் installation of wind turbines in the country. In the Aralvaimozhi area near Kanyakumari is the largest concentrations of wind farm capacity at a single location in the world. அதாவது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இந்த விண்ட் பிளான்ஸ் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக எங்கே இருக்குன்னா ஆரல்வாய்மொழி அப்படின்ற ஏரியா கன்னியாகுமரியில் இருக்குது. அந்த ஏரியாவில் நம்மளுக்கு அது கோஸ்டல் ஏரியா அப்படின்றதுனால நிறைய விண்டு வீசுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அங்கே நிறைய இந்த விண்மில்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கூட நிறைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இந்த ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி நிறைய விண்மில்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில சாங்ஸில் வரும், அதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் இந்த விண்மில்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. The development of wind power in India has begun in 1986. எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க, 1986 ஸ்டார்ட் பண்ணாங்க.
வித் த ஃபஸ்ட் ஃபார்ம்ஸ் வேர் செட்டப் இன் கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் குஜராத் தான். முக்கியமாக முதல்ல எங்கே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? கோஸ்டல் ஏரியா, கடற்கரை ஓரமாக இருந்தால் விண்டோடைய இது என்னவாக இருக்கும், நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஈவினிங்கில் சம்மர் சீசனில் காற்று வாங்குறதுக்கு பீச்சில் போய் உட்காருவோம், நல்லாவே தெரியும். அந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாஸில் விண்டு என்னவாக இருக்கும், ஃப்ளோ ஆகிறது அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1986 குஜராத்தில் ஒக்கா அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா ரத்னகிரி எங்கே, மகாராஷ்டிராவில். தென் இன் தமிழ்நாடு தூத்துக்குடி வித் 55 கிலோவாட்டா வெஸ்டாஸ் விண்ட் டர்பைன்ஸா. அங்கே நம்ம மெகாவாட்டுன்னு பார்த்தோம், இங்கே என்ன கிலோவாட் அப்படின்னு சொல்கிறோம். த கெப்பாசிட்டி ஹஸ் சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ் இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நிறைய உற்பத்தி வருது. இந்தியா ஹேஸ் த 4th largest இன்ஸ்டால்டு விண்ட் பவர் கெப்பாசிட்டி இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே 4வது பிளேஸில் விண்ட் எனர்ஜியை உற்பத்தி பண்ணுறதுல இந்தியா 4வது இடத்துல இருக்குது. த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, NIWE அப்படின்னு சொல்லுவோம், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. Chennai was established in Tamil Nadu in 1998 as an autonomous institution under the administrative control of the Ministry of New and Renewable Energy. நம்ம சென்னையில் தான் இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜிக்கு 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், இது சுதந்திரமாக இண்டிவிஜுவலாக இயங்கிறது. பட் இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த மினிஸ்ட்ரி. என்ன மினிஸ்ட்ரியில் அப்படின்னாக்கா, நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய ரெனியூபிள் அந்த மாதிரி எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது, அதோட கண்ட்ரோலில் இருக்குது. த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி மெயின் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். எங்கெங்கே இந்த ரிசோர்ஸஸ் இருக்குது அதை அசஸ் பண்ணுறது, பார்த்து கண்டுபிடிச்சி அங்கே இன்ஸ்டால் பண்ண வைக்கிறது, அங்கே அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கொடுக்குறது, இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. தென் பயோமாஸ் எனர்ஜி, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், பயோமாஸ் எனர்ஜி மே பி அப்டெயின்டு த்ரூ பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ். பயோடிகிரேடபிள், அழியக்கூடிய, மக்கி போகிற அந்த பொருள்லேருந்தும் நம்ம எனர்ஜியை உற்பத்தி பண்ணுறோம். லைக் அனிமல்ஸோட டங் வேஸ்டேஜஸ், கிச்சன் வேஸ்ட், நம்ம சமைக்கிறப்ப நிறைய வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்லாம் இருக்குது அது. தென் வாட்டர் ஹினாயச் அப்படின்னு சொல்லுவோம், ஆகாய தாமரைன்னு சொல்லுவோம் அதை. இதில் இருக்குது, எங்கள் வாட்டர்லலாம் நிறைய இருக்கும். அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூஸாக, விவசாயத்திலேருந்து மிஞ்சி போன ரெசிடியூஸாக கல்டிவேட் பண்ணுவாங்க. இந்த கம்பு, சோளம், கேழ்வரகு இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுறப்ப அதோடைய அந்த ஸ்டெம்மில் இருக்கும் அந்த வேஸ்டேஜஸ், அதெல்லாமும் யூஸ் பண்ணுறோம். நம்ம நெல்லுலேருந்து பண்ணுறத ஸ்ட்ராவாக நம்ம எதுக்கு கொடுத்துட்றோம், அனிமல்ஸ் ஃபீட் பண்ண கொடுத்துருக்கோம், வைக்கோல். மீதியெல்லாம் அந்த இதுவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுப்பு எரிக்கிறதுக்கு பதில் இது யூஸ் பண்ணி பயோமாஸ் எனர்ஜி உற்பத்தி பண்ணுறோம். அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூஸ் அண்ட் சிட்டி வேஸ்ட் எக்ஸெட்ரா. சிட்டி வேஸ்ட்டு, நம்ம ஒரு நாளைக்கு குப்பை சேர்த்து வச்சோம்னாலும் ஒரு பாலித்தீன் கவரில் வரும். ஒவ்வொரு வீட்டிலையும் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏரியாலலாம் குப்பை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயான ஒரு காலி பிளாட் இருந்தால் அங்கே தூக்கி கொண்டு போட்டுருவோம். சிட்டிலலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. சிட்டிலலாம் நிறைய வீடுங்க இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அங்கே சிட்டியில் இருக்க வேஸ்டேஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, குப்பை வண்டியில் எடுத்து கொண்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு இடத்துல கொட்டு வைப்பாங்க. அதிலிருந்தும் என்ன பண்ணுறோம், அந்த வேஸ்டேஜஸ்லேருந்தும் நம்ம பயோமாஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இட் இஸ் க்ளீன் அண்ட் சீப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதுலேருந்து உற்பத்தி பண்ணுற அந்த எனர்ஜி க்ளீனாக. என்னோட குப்பையிலேருந்து பண்ணுறது க்ளீனுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு, அதுலேருந்து பண்ணுறோம். பட் அது என்னவாக இருக்குது, நம்மளுக்கு க்ளீன், எந்த வகையான இதுவும் கொடுக்கறதில்ல. சீப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதுக்குன்னு ரிசோர்ஸஸ் தேட வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிறதையே ரீசைக்கிள் பண்ணிக்கிறோம். எனர்ஜி டிரைவ் ஃப்ரம் பயோமாஸ் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் டொமஸ்டிக் பர்பஸஸ். இதிலேருந்து உற்பத்தி பண்ணுறத நம்ம மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், டொமஸ்டிக் பர்பஸஸ், வீட்டு உபயோகங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அனிமல் டங்கை வச்சு வீடுங்களில், கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பயோ கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய தொட்டி மாதிரி வச்சு அது மூடி அதில் அனிமலோடைய டங்கை கரைச்சி ஊற்றி வச்சுருப்பாங்க. டெய்லியும் 2 நாளுக்கு ஒரு முறையும் அனிமல் டங்கு கரைச்சி அதில் ஊற்றணும். அதுலேருந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து வீட்டுக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டொமஸ்டிக் பர்பஸஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது அனிமல் டங்கிலேருந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே பயோமாஸ்ன்ட்டுன்னு. எல்லா வகையிலையும் ஒரு இதுவை யூஸை நம்ம ஹவுஸ் ஹோல்டு இதுக்கு, இது இண்டஸ்ட்ரிலாம் சப்ளை பண்ண முடியாது, இது கண்டினியூஸாக போயின்னு இருக்கணும். அதனால் ஹவுஸ் ஹோல்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி. டைடு அதாவது ஓஷனில் 2 வகையான மூமெண்ட் இருக்குது. ஒன்று வேவ்ஸ், அலைகள்னு சொல்லுவோம். இன்னொன்று டைடு.
அதாவது காத்தோடைய மூமெண்ட்னால காற்றுனால வர்றது அந்த வாட்டரில் இருக்கிற அந்த மேலே இருக்க அந்த வாட்டர் வந்து மூவ் ஆகுது, அது வந்து வேவ்னு சொல்லுவோம். டைட் அப்படின்னா டியூரிங் ஃபுல் மூன் டே, டியூரிங் நியூ மூன் டே, அமாவாசை பௌர்ணமி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். வாட்டரோட லெவல் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அரை பக்கெட் தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது என்ன ஆகும், 3/4 பக்கெட் வந்துடும். அப்போ பக்கெட்டில் தண்ணி வச்சாக்கா ஃபுல்லாக வருமா மேடம் அந்த மாதிரின்னு கேட்கக்கூடாது. இட்ஸ் ஒன்லி ஹேப்பனிங் இன் ஓஷன். ஓகே, ஓஷன் சி இதிலெல்லாம் நடக்கும். ஓஷன்னா கடலில் மாத்திரம்தான், பெருங்கடல்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்போது அந்த வாட்டருடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது என்னன்னு சொல்கிறோம், டைடல் மூமெண்டம். இது எதோட அட்ராக்ஷன்னால நடக்கிறது அப்படின்னா மூனோட அட்ராக்ஷனால் நடக்கிறது. There are two main sources of ocean energy. ரெண்டு வகையான சோர்சஸ் இருக்குது. ஒன் இஸ் they are ocean tides and ocean waves. ரெண்டு வகையான சோர்சஸ். ஓஷன் டைட்ஸ் அப் அண்ட் டவுன் மூமெண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். ஓஷன் வேவ்ஸ் விண்டுனால ஓஷனுடைய லேயர் மேலே இருக்க அந்த வாட்டர் லேயர் வந்து மூவ் ஆகுது, அது வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். த கல்ஃப் ஆஃப் காம்பே இஸ் த பெஸ்ட் சூட்டட் ஏரியா ஃபார் டைடல் எனர்ஜி. கல்ஃப் ஆஃப் கட்ச் அண்ட் கல்ஃப் ஆஃப் காம்பேன்னு சொல்லியிருப்பேன். கல்ஃப் ஆஃப் கட்ச் வந்து ரன் ஆஃப் கட்சுக்கும் கல்ஃப் ஆஃப் காம்பேக்கும் இடையில இருக்கிறது. கல்ஃப் ஆஃப் காம்பேன்றது குஜராத்தோட சவுத்தில் வர்றது. ஸோ அந்த கல்ஃப் ஆஃப் காம்பேயில் நிறைய டைடல் எனர்ஜி உற்பத்தி பண்ணுறோம். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடி ஜெட்ஸுன்றது லேண்டு மாதிரி அப்படியே உள்ளே போன மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. திஸ் இஸ் ஃபாலோட் பை கல்ஃப் ஆஃப் கட்ச். அடுத்து எந்த இடத்துலையும் உற்பத்தி பண்ணுறோம், கல்ஃப் ஆஃப் கட்ச் அண்ட் சுந்தர்பன்ஸா. வாட்டர் எனர்ஜி வந்து மூவ் ஆகிறது, ஓஷன் வாட்டர் மூவ் ஆகிற வேகமாக மூவ் ஆகிற இடத்துலலாம் கல்ஃப் ஆஃப் காம்பே, கல்ஃப் ஆஃப் கட்ச், தென் சுந்தர்பன்ஸா வெஸ்ட் பெங்காலில். சுந்தர்பன்ஸ்னால் சுந்தரவன காடுகள்னு இருக்குது. அங்கே நிறைய வந்து ரிவர் வந்து என்ன இருக்கும், பிரான்ச்சஸாக பிரிஞ்சு போயிருக்கும். அந்த ரிவர்லேருந்து என்ன ஆகும், வாட்டரும் உள்ளே மூவ் பண்ணி வர்றதை நம்ம என்ன பண்ணுறோங்க, வேவ்ஸாக எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சுந்தர்பன்ஸில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம், 100 மெகாவாட்டாம். அட் த சேம் டைம் கல்ஃப் ஆஃப் கட்சில் 1000 மெகாவாட்டாம். அண்ட் வேவ் எனர்ஜி பவர் பிளான்ட் ஆஃப் 150 கிலோவாட் மேக்ஸிமம் ஹாஸ் பின் இன்ஸ்டால்டு இன் விழிஞ்சியம் நியர் திருவனந்தபுரம். அடுத்து இன்னொன்று வேவ் எனர்ஜி அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது டைடல் எனர்ஜி. இந்த வேவ் எனர்ஜி அப்படின்றது திருவனந்தபுரத்தில் இருக்குது. முக்கியமாக எந்த பிளேஸ் அது, விழிஞ்சியம் அப்படின்றது 150 கிலோவாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். And another plant of this kind has been set up near Andaman and Nicobar Islands. It's an island. Andaman and Nicobar அப்படின்றது வந்து ஒரு ஐலாண்ட். அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேவ் எனர்ஜியை உற்பத்தி பண்ணுறோம். ஐலாண்டுன்றப்ப 4 பக்கமும் என்ன இருக்கும், வேவ்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், வேவ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.